நான் செய்ய போகிறது பச்சை பயிறு பாயாசம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு பச்சை பயிறு, இதை நான் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தேங்காய். இது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். பச்சை பருப்பை நல்லா கழுவி அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு வச்சுருக்கிறோம். இதை மூடி வெயிட் போட்டு 2 விசில் வந்தவுடனே இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த பச்சை பருப்பு வெந்து போச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இந்த 2 கப்பு சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்குவோம். சில பேருக்கு தேங்காய் பூவாக போட பிடிக்கலன்னா பால் புழிஞ்சு கூட ஊற்றிக்குங்க. இது கூட வறுத்து வச்சுக்கிற கொஞ்சம் முந்திரி பருப்பையும் போட்டுருக்கோம். நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு அந்த மாதிரி பொடியாக வறுத்து வச்சுக்கோங்க. இதையும் இதிலே சேர்த்துக்கும். பச்சை பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு பாயாசம் ரெடி ஆகிடுது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இந்த பச்சை பயிறு பாயாசத்தை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், தப்பில்லை. குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.